தனுசு ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? திடீர்னு இவங்க மனசுக்குள்ள பேராசை வரும். இது வரைக்கும் அமைதியாக இருந்திருப்பாங்க. போது எனக்கு இப்படி இருந்தவங்க இப்போ என்னமோ அள்ளி கட்டிக்கணும், கை பத்தலையே, பெருசாக ஒன்றும் இந்த கையில் இவ்வளோதானே அள்ள முடியுதுங்கிற அளவுக்கு ஒரு ஆசைகள் தோன்றும். விபரீத ஆசை இது. ஏன் தெரியுமா? 3ஆம் இடத்துல போய் ராகு இருக்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பதே பொதுவாக கொஞ்சம் லௌகீகமாக அனுபவிக்கிற இடம். இப்போ இது வரைக்கும் 2 இட்லி சாப்பிட்ற குழந்தை இப்போ 5 இட்லிக்கு போகும். இது வரைக்கும் நெய்யே வேண்டான்னு சொல்லாமல் ஊற்றிக்கிட்டு குடிப்பான். உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆசைகளை தூண்டுகிற காரணத்தில் உடல்நிலை பாதிக்கப்படும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை யாரும் தடுக்கலை, செஞ்சுக்கோங்க. உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. வயிறு கட்டு போகிறது, புதுசாக ஒரு வியாதியை டாக்டர் கூப்பிட்டு சொல்லுவான், இல்லை உள்ள அங்கே வீங்கிடுச்சு இங்கே வீங்கிடுச்சு கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் இதில் வரக்கூடிய காலச்சூழலை கொடுக்கும். ஆனால் இதெல்லாம் மருந்துக்கு கட்டுப்படும், அது வேறு விஷயம். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களை பெருமையாக உலகம் பாராட்டுது. இப்போ என்னை பொறுத்தளவு உணவின் மூலமாகவும் இயற்கையாகவும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வர வாய்ப்புகள் உண்டு. இதே கேது பகவான் பார்த்தா 9ல் உட்கார்றார், ஞானம் பிறக்கும்.